நேற்று 12th எக்ஸாமோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி சொல்றாங்க, இது படிங்கப்பா, இது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. சில பேர் வந்துட்டு அது நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, நான் எதை படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசோலேஷனா சொல்றாங்க. உங்களுக்குன்னு ரொம்ப விருப்பமான ஒரு துறை இருக்குல்ல, டிஎன்பிஎஸ்சியா இருக்கலாம், இல்லைன்னா போலீஸா இருக்கலாம், இல்லைன்னா ரயில்வே இருக்கலாம், இல்லைன்னா ஆர்மியா இருக்கலாம், எந்த துறையா வேணா இருக்கலாம். அந்த துறையில சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அந்த துறையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுவும் ஸ்மார்ட்டா. எடுத்துக்காட்டுக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி தான் படிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அதுல இருந்து 12வது வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்கன்னா, டிகிரியை தமிழ் மீடியம்ல போட்டு டிஎன்பிஎஸ்சிக்கு உங்க ஊர்ல இருக்கும் மாவட்ட மைய நூலகம்னு சொல்லிட்டு எல்லா ஊர்லயும் இருக்கும், அது மாதிரியான லைப்ரரியில போயிட்டு படிங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பசங்க படிக்கிறாங்க. அவங்க கூட உட்காந்து நீங்க படிக்கும்போது ரெகுலரா படிச்சு டிகிரி முடிப்பீங்கல்ல, அதே நேரத்துக்குள்ள ஈஸியாவே கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கலாம். டிஎன்பிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாம போனாலும் போலீஸுக்கு எஸ்ஐக்குன்ட்டு எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ற அளவுக்கான நாலேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு மெடிக்கல் லைன்ல இருக்கு, இல்ல வேற ஏதாவது தொழில் சார்ந்த வேலையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னாலும், நம்ம தமிழ்நாட்டுல எல்லாத்துக்குமான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால படிக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அது எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில ஆல்ரெடி இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட, நல்லா படிச்சவங்க கிட்ட நல்லா விசாரிச்சு பார்த்து ஜாயின் பண்ணுங்க. ஏனோதானன்ட்டு யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு கேட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து பின்னாடி வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க, இதை நான் போகாமலே இருந்திருக்கலாம், இது பண்ணாமலே இருந்திருக்கலான்ட்டு. வருஷம்லாம் போயிட்டா திரும்ப வராது. அதனால தெளிவா முடிவு பண்ணி ஜாயின் பண்ணுங்க. எனக்கு கைட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னாலும் கூட என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் கைட் பண்றேன். நன்றி.